ஸோ ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஒரு ஸ்டோரி உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நான் இப்போ வந்திருக்கேன். எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இது ரிலேட்டடாக டேரோ சம்மந்தமான ஒரு விஷயம் தான். இட்ஸ் ரிலேட்டட் டு டேரோ. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா, லெட் மீ ஸ்டார்ட் வித் அ கார்டு. ஓகே, ஸோ இந்த கார்டு வந்து பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் we call it as Ace of Wands. So இது வந்து Ace of Wands, what it denotes in the sense like new, something very new, something very very new beginning, new ஏதோ ஒரு new relationship, something new it's going to happen in your life அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ as I have already told, நான் டெய்லியுமே டாரோ எனக்காக நான் எடுத்து பார்ப்பேன். மூட் அப்செட்டாக இருந்தால் பார்க்க மாட்டேன். Sometimes if I get a time I'll use to watch. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு பார்த்தப்போ ஐ ஹவ் காட் திஸ் கார்ட் ஃபார் த டே. திஸ் இஸ் ஃபார் த டே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் த டே. ஐ வாஸ் லைக் ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் வந்திருக்கே. ஸோ என்ன நடக்க போகுது இன்னைக்கு? யாராவது புது ஃப்ரெண்ட்ஷிப் யார் மூலியமாக தான் ஆக போகிறோமா, இல்லை யாராவது வந்துட்டு புதுசாக வந்துட்டு நம்மளோட லைஃப்குள்ளே வரப்போகிறாங்களா, இல்லை வந்துட்டு லைக் வாட் சம்திங் நியூ இஸ் கோயிங் டு ஹேப்பன். எனக்கும் ஒரு க்யூரியாசிட்டி, காலையிலேருந்தே ஒரே க்யூரியாசிட்டி போய்கிட்டே இருந்தது. அண்ட் இன்னொரு திங் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் நான் வந்து நேற்று நைட்டு வந்துட்டு நான் என் வேலையெல்லாமே மொபைலில் தான் நோண்டிகிட்டே இருப்பேன். ஸோ ஒரு 3 வருஷமாக ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அதில் தான் எல்லாமே நடந்துகிட்டே இருந்தது. ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 9:30 10:30 போல் கம்ப்ளீட்டாக என்னோடய மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐ வாஸ் லைக் ஒரு மணி வரைக்கும் ஐ வாஸ் ட்ரைங் டு ஏதாவது பண்ணி சரி பண்ணலாம். அதை உட்காந்து கெஞ்சிட்டே இருந்தேன், செல்லம் சரியாயிடு, மொபைலில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னோடய ஒர்க் எல்லாமே மொபைல் ரிலேட்டடாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொபைல் கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் என்னோடய அம்மா மொபைலை எடுத்து எதாவது சரி பண்ணலாமான்னு பார்த்தேன், அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் ஓகே, அம்மா மொபைலை பண்ணி சரி பண்ணிட்டேன். ஓகே, எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு மொபைலை கொடுத்தம்மா, கொஞ்சம் வச்சுக்கோமா, புது மொபைல் வாங்குற வரைக்கும். நான் இப்போதைக்கு வாங்குற ஐடியாவில் இல்லை, உன் மொபைலே நான் வச்சுக்கிறேன், ஏதோ ஒன்று வந்ததுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் இது பண்ணிட்டு இருந்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் டேக்கிங், நான் ஒரு கிளாஸ் படிச்சுட்ருக்கேன். நான் ஒரு என்எல்பி கோர்ஸ், நான் வந்து ஒரு பிகினர் கிளாஸ் நான் வந்து படிச்சுட்ருந்தேன். ஸோ ஐ வாஸ் அந்த லாஸ்ட் செஷன் ஆஃப் த கிளாஸ் போயிட்டே இருந்தது. ஸோ வந்துட்டு சார்ஜ் ஏறி பண்ணிட்டுருக்கப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிடுச்சு எங்கள் அம்மா மொபைலையும். அது வரைக்கும் நல்லா இருந்த மொபைல், எங்கள் அம்மா மொபைலும் போயிடுச்சு. ஐ வாஸ் லைக் என்ன பண்ணுறது, லைக் மொபைல்லேனா எனக்கு கை காலே ஓடாத மாதிரி ஆயிடுச்சு. ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு தெரில, மொபைல் வாங்குறதா முடிவு பண்ணிட்டோம், வாங்கி ஆகணும். ஏன்னா எனக்கு மொபைல் வாங்குற ஐடியாவே இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொபைல் கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது. நான் கிளாஸையும் என்னால் ஃபுல்லாக வந்துட்டு அட்டன் பண்ண முடியல, இடையில கட் ஆகுது. பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணி டீச் பண்ணுவாங்க. ஸோ விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கவங்க டீச் பண்ணிட்டு இருக்கப்போ கட் ஆனால் ஹவு இட் வில் பி. அதுவே எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது. பட் சம்ஹவ் ஐ ஃபினிஷ்ட் த கிளாஸ். ஸோ அப்போ ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு என்ன பண்ணுறதில்ல. எங்கள் அம்மா சொல்லிட்டு மொபைல் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு, இல்லைம்மா நான் ஒரு மொபைலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது வரதுக்கு இன்னும் ஒரு மார்க்கெட் வரதுக்கு ஒரு 2-3 மந்த்ஸாவது ஆகும்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் உங்களோட மொபைலை வச்சு சமாளிச்சிடலாம் நினச்சா, நோ இட்ஸ் நாட் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேறு வழி இல்லை, மொபைல் வாங்கிடலாம். மொபைல் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் ஆர் ஒர்க் ரிலேட்டட் ட்ரூலி, ஏன்னா நம்ம வந்து ஒன்று பண்ண முடியாது. ஸோ நம்மளோட உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கம்யூனிகேஷன் ஒன்றே இந்த மொபைல் மட்டும்தான். இது இல்லைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா மொபைலையும் ஓட ஒரு மணி 2 மணி வரைக்கும் பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. எந்த மொபைலும் சப்போர்ட் பண்ணல. இன்னொரு மொபைலையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அது வந்து வாட்ஸ்அப்பும் சப்போர்ட் பண்ணல, இன்ஸ்டாகிராமும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா மொபைலும் நல்லா இருந்த மொபைலும் ட்ரெயின் ஆகி போயிடுது, ஒன்றுமே வந்துட்டு சப்போர்ட்டே ஆக மாட்டேங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் கெஸ் வாட், நான் புது மொபைல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த பிளானே கிடையாது, எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் புது மொபைல் வாங்கிட்டேன்னு பெருமைக்காக சொல்ல வரல. சம்திங் வாஸ் எக்ஸைட்டிங், ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு வந்து இட் வாஸ் கைடிங் மீ. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்க்கும்போது ஏஸ் ஆஃப் வான்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, இன்னைக்கு புது மொபைல் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்படி தான் நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பை நான் வந்து ரிலேட் பண்ணிப்பேன் எப்பயுமே. இட்ஸ் ஹேப்பனிங். ஏன்னா லாஸ்ட் டைம் கூட நான் சொல்லியிருந்தேன்,
இந்த கார்ட்ஸ் எப்படி வந்துட்டு எனக்கு 1000 ஃபாலோயர்ஸ் ஓவர் த நைட் ஸ்னாப்பில் அடித்த மாதிரி கொண்டு வந்தது அப்படியே சொல்லிட்டு பிகாஸ் it always helped me. It's helping me even now. ஸோ யாருக்கா ஜஸ்ட் இன் கேஸ் வந்துட்டு இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு தெரியாதவங்க யூ கேன் டேக் திஸ் அஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் வந்து இந்த ஸ்டோரி இன்னும் யார்கிட்டையும் கூட அம்மா அப்பா யார்கிட்டையும் கூட சொல்லலை. ஜஸ்ட் தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. லைக் இது கூட ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் எடுத்துக்கலாம். லைக் இஃப் இட் ஒர்க்ஸ் ஆர் நாட் அப்படின்ற ஒரு டவுட்டில் இருக்கிறவங்களுக்கு இட் ஒர்க்ஸ். நம்பிக்கை வைக்கணும். டேரோ பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை மட்டுமே நம்பணும். அதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம நம்பணும். அதுக்கப்புறம் வந்து அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் டயலமாவில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு பிலீவ். ட்ரூலி யூ ஹாவ் டு பிலீவ். ஸோ அதுதான் நான் சொல்லணும், உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஐ ஹாவ் ஷேர். ஸோ கார்ட் கட்டிங்ஸ் ப்ரோக்ராமை பற்றியும் நான் வந்துட்டு ஒரு வீடியோஸ் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், IGTVலேயும் போட்டிருக்கேன். அது இங்கிலீஷில் இருக்குது, யூடியூப்பில் தமிழில் இருக்குது. போய் பாருங்கள், கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். நான் டெய்லி கார்ட் கட்டிங் தான் பண்ணிகிட்டே இருக்கேன். கார்ட் கட்டிங் பண்ணேன்னா எனக்கும் நைட்டு தூங்க முடியாது. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கைண்ட்லி DM மீ. இது வந்து காஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக காஸ்ட்டு தான். ஏன்னா வந்துட்டு we cannot do it for free. சம்திங் நாங்கள் பண்ணும்போது we cannot do it for free. It is against the rules. அட்லீஸ்ட் வந்து நான் எங்கள் அம்மா அப்பாக்கே பார்க்குறேன் அப்படின்னாலும் நான் 10 ரூபாய் அது 20 ரூபாய் இல்லைன்னா ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் செய்வேன். ஓசியில் கூட ஃப்ரீயாக நான் வந்து பண்ணி கொடுக்குறதே கிடையாது. பிகாஸ் இது பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இதை பற்றி தெரியணும் அப்படின்னு வரும்போது தான் வந்துட்டு இந்த ஃப்ரீ ஏஞ்சல் ரீடிங் அதெல்லாம் நம்ம பண்ணுறது. பிகாஸ் எல்லா நாளையும் வந்துட்டு சில பேர் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக அந்த ஃப்ரீ ஏஞ்சல் கார்டு ரீடிங் அந்த மாதிரி கொடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் பீப்புள் கேன் யூட்டிலைஸ் திஸ். பிகாஸ் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணவங்க கூட பார்த்தீங்கன்னா தே கேனாட் அவங்கனால வந்து 550 சில பேருக்கு வந்துட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இன் திஸ் வே ஐ கேன் ஹெல்ப் தம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட மோட்டிவ் நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ தாட் நான் ஆல்மோஸ்ட் நிறைய சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்ப்ரெட் ஒன்லி லவ். டேக் கேர் ஆஃப் த பிளானட் அண்ட் டேக் கேர் ஆஃப் த பாடி. தேங்க்யூ ஸோ மச். So hi people. So this is for the people who don't know Tamil, from the who knows only other languages. So today the video is about, I am just going to tell a small story which happened today in my life. Don't think, after listening to the story, please don't think I'm boasting about it. Okay, this is about like what I'm going to talk about is it's going to relate to my tarot cards. Okay, the tarot card which I'm going to talk about, this is what it is. This is what it is. Ace of Wands. Okay. So, if you think what is this card is relates to, in a tarot, it always denotes something new. It's something good news, or something new is going to happen in your life. Someone new one is going to come into your life. Some new beginning is going to happen. Some new business partner tie-ups is going to happen. Something new, it's going to happen. It's going to, for sure it's going to happen in your life. Okay, so that is what the story I'm going to share over here. Okay, today let me start with the yesterday night. Okay, I was, guys, my work is totally depends on mobile. Okay, my work is totally depend on mobile. I was just doing my work yesterday night, and I was preparing to talk to my friend, but I was waiting for her call. Then all of a sudden once I have finished talking with her, all of a sudden my mobile got completely blanked out. I don't know the reason. It was cracked. It has a display problem in my mobile, but I don't know the reason exactly, like why does it happen. I was just pampering to my mobile, like, oh, what do happen? Please, because my work is totally dependent upon the mobile. The only communication I can through to my clients and to my people through Instagram and in YouTube is only my mobile. So I was totally scared. I don't even know what to do. Then all of a sudden, okay, there is nothing we can do right now. We have to search some other mobile if it is available in our home. Then I took one mobile. It was my dad's old phone, and I took it.
and I have inserted the SIM card and everything I have done, but it didn't work because the version doesn't support it. I don't know what even do. Then it was late night in the late night yesterday. Actually, it was like around 11 o'clock. The problem started from the 10:30. Okay, the problem started in the 10:30. I was doing all this work in 1 o'clock and 1:30. I haven't slept properly. Okay, then I took my mom's mobile. Then I have removed her SIM, and I have inserted my SIM, and I have downloaded all the related apps and almost everything. And in the morning I have told, like, all of a sudden my mobile got broke down. Now I don't even know what's the reason. I was planning to get a new mobile in the future, like I was planning to get a new one, but I was little skeptical also whether to buy it or not, because it was a bit costly. I don't know the reviews also, but I was waiting for the mobile. When I tried yesterday through Amazon, it was completely unavailable. The stock was already sold. So I was waiting for the next version. Okay, I was waiting, but all of a sudden it got blanked out. I don't even know what to do. I tried my mom's mobile. My mom's mobile, it was fine, very very fine, and I have done all the work, installed WhatsApp, changed the number, everything, each and everything I have done. Then today I was a little bit free. I had a session by all of my 2 to 3 session was postponed due to my classes. I was studying some classes. So when I was doing my classes, I don't know the reason my mom's mobile battery also it's getting draining down. I don't know the reason. Because it was totally the class is about totally visualizing, and the class is totally about visualizing and getting something in and letting out something out. It's totally kind of an NLP class, neuro linguistic program class. I was just going through the class. In between, my teacher was teaching me and I was visualizing, and suddenly 2 to 3 times it was completely drained. It got switched off. I was like, oh God, why it is happening again and again? From the yesterday night, I was even praying to angels. I pray upon angels every time. I was like, why it is happening, angels? I don't even know. Please fix it. Please try to help me to fix this. Then I was trying my best, and after when it got switched off 2 to 3 times, I got completely pissed off because I don't know how to connect with my people. I have announced some contest in my, Instagram also. I have planned to do some YouTube video over here also. I don't know what to do. Even my mom was just suggesting me to get a new mobile for the past 1 to 1.5 months. I was like, I'm just waiting for the new mobile. Okay, let it come, let me get that, because the mobile which I was trying to order, it has a much more GB memory power. Because when I order some little memory power mobile, no, the mobile it's getting hang. So I thought of, okay, if I get a much more RAM processor, much more memory mobile, it could be helpful. So I was planning for that, but it didn't help. So all of a sudden I thought of, okay, there is no point in doing such things. I have to get a new mobile. All of a sudden, I didn't have a thought that something snapped in my mind. Okay, it's better to buy a new mobile. Okay. I never thought this would happen. This is what I'm trying to say. You will not believe me. I have got a new mobile today. I don't even have a plan of buying new mobile. I was planning like to buy after 2 to 3 months. In between, if I try to get because in my old mobile I cannot insert memory card also to boost up my memory. So what I was trying to say is, this is what it is, guys. This is what it is. I was trying to relate my story with the tarot cards. So I was very very happy to announce to tell this story to you. I wasn't boasting. I wasn't telling about myself like I have got new mobile. No, it is not like that. I was trying to relate to this story to my tarot cards. I was very 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 curious, like what is going to happen today in the morning when I
usually I do tarot cards for myself daily. If I get a chance, if I get a time, if I'm in a good mood, I'll do tarot for myself. I was doing today, and I was like, oh, I have got Ace of Wands. Why is that so? What is the special about it? Who is going to come new? Who is a new member, or what something new is going to happen? I was little bit curious in the morning, but the new mobile is the little bit curious thing. It has came into my life today. I was trying to relate the story. This is how tarot helps. This is how tarot helps. Even I have shared one more story before that, how tarot helps me to get 1,000 followers in the Instagram. 1,000 followers in the Instagram in overnight. So this is what it is, guys. So if you have any doubts, like if you've been little bit skeptical whether it is true or not, or whether it will guide you. Actually, it's not a fortune teller, it's not a foretelling to cards or something. It's going to guide you, like this is what the tarot it is, this is what the tarot is, this is how it helps. So I'm trying to tell you the story of how it works. So I hope I have conveyed my story. This is how it works. So I'm going to, and one more thing, I'm going to conduct a card cutting program by August 18th. This is my date, guys. This is my date. So participate in the card cutting program and release all the negative energies whenever you feel like it. You can participate one time and you can do it n number of times on your own. I'll do it on my daily basis, and you can also do it too. If I can do it, you can also do it. So okay. So, and that's it, I think so. Thank you so much. Thank you so much for your time, for watching this video, guys. Thank you. Thank you so much. Spread only love. Take care of the planet and take care of the body. Thank you.